ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக லேயராக இப்படி நம்ம 2 விரலில் பிச்சு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி இந்த ரோட்டியை ஃபோல்டிங் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஃப்ளஃபியாக குக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சமைக்கிறப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்கள் சப்பாத்தி ரோட்டீஸ் அப்படியே சாஃப்டாக இருக்கும். 3 கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 கப் தண்ணி, இதுதாங்க அளவு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி உதிரியாக அதை முதல்ல கோத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டெலிகேட்டாக சாஃப்டாக இது இப்போ பிசைறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக உங்கள் சப்பாத்திஸ் வரும். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்கள் சப்பாத்தி தவா விட்டு எந்திரிக்காது. நான் குக் பண்ணும்போது நல்லா தாங்க இருக்குது, சாஃப்டாக இருக்குது. என் சப்பாத்தியெல்லாம் சூடாக சாப்பிட்றணும், ஆறுனா அது அப்படியே அப்பள மாதிரி ஆகிடும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மெத்தட். நான் ஜஸ்ட் மாவை ஒன்றோட ஒன்றா கோத்து இந்த மாதிரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து திரும்ப அந்த மாவு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக பாத்திரத்துக்கு ஒட்டாமல் கைக்கு ஒட்டாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கெல்லாம் நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னல் கையில் நீட் பண்ணுற இந்த டோ அது எப்போவுமே ஒரு தனி டேஸ்ட்டு தான். இதையுமே ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னும் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். அப்புறமா நீங்கள் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன போர்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன உருண்டையை எடுத்து உருட்டி இப்போ இதை நாம் ஃபோல்ட் பண்ணலாம். நான் இங்கே 3 ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் என்னோடய சப்பாத்திஸ், என்னோடய ரோட்டீஸ் 3 லேயராக பிரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே எங்கள் வீட்டு சப்பாத்திஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சொன்ன அந்த காரணம்தான். சப்பாத்தி குக் பண்ணும்போது மட்டும் சாஃப்டாக இருக்காது, அது நீங்கள் டப்பாவில் போட்டு மூடி வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்தால் கூட அப்படியே துணி மாதிரி அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். இப்போது ஒரு சின்ன டோ போர்ஷனை நம்ம எடுத்து இந்த மாதிரி அதில் லைட்டாக உருட்டி எண்ணெய் தடவி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் 3 ஃபோல்டாக மடித்து இதை திரும்பவும் இப்போ நான் நல்லா தேய்ச்சிக்க போகிறேன். நீங்கள் சப்பாத்தியை இந்த மாதிரி ரோல் பண்ணும்போதும் அதே ரூல் தான். ரொம்ப சாஃப்டாக போட்டு அழுத்தி தேய்க்கக்கூடாது. அதோட எண்ட்ஸ் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு கரெக்டான ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு உங்கள் ரொட்டியை நீங்கள் இப்போது குக் பண்ண ஆரம்பிங்க. ஒன் சைட் நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் தடவி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா சின்ன குழந்தை கை தூக்கிட்டு வர மாதிரி அதுவே தவாலேருந்து எந்திரிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளிப். நான் எப்பவுமே ஒரு சைடில் தான் எண்ணெய் தடவுவேன், ஏன்னா அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ கார்னர்ஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணி இன்னொரு முறை ஃப்ளிப் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், உங்கள் சப்பாத்தி ரெடி. மாவு கலக்கும் போதும் சரி, அதை தேய்க்கும் போதும் சரி, சப்பாத்திக்கு குக் பண்ணும்போதும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க சிக்கன் ரெசிபி நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் தரேன். இந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு குயிக் ரெசிபியில் பார்க்கலாம்.